ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் உள்ள தாதா நாகேந்திரன் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விரிவான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வடசென்னையின் பிரபல தாதாவான நாகேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் செம்பியம் போலீசார் அவரை 3 நாட்கள் காவலில் எடுத்திருக்கிறார்கள். இவரை கைது செய்யும் பொழுதே கைதுக்கான அந்த வாரண்டில் கையெழுத்திட மறுத்ததாகவும் கூறப்பட்டது. பிறகு நீதிமன்றத்திலும் போலீஸ் காவலில் செல்வதற்கு நாகேந்திரன் நீதிபதியிடம் முறையிட்டதாகவும் கூறப்படும் நிலையில் தற்பொழுது காவலில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றத்தில் தனது உடல்நிலையை காரணம் காண்பித்து வாரத்திற்கு 2 முறை டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்ற உடல்நிலையை காரணம் காண்பித்து காவலில் செல்ல மறுத்த நாகேந்திரனை அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அனுமதியுடன் அவருக்கு காவல் வழங்கப்பட்டது. 3 நாட்கள் காவலில் எடுத்திருந்தாலும் இதுவரை நாகேந்திரனுடன் முழுமையாக எந்த தகவலையும் பெற முடியவில்லை என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டமிட்டது எப்படி, ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என அணுகிய நபர்கள் யார், ஆம்ஸ்ட்ராங்குடன் முன்விரோதம் ஏற்பட்டது எப்படி, சிறைக்குள் வேறு யாரெல்லாம் ரவுடிகளை நாகேந்திரன் சந்தித்தார் போன்ற பல்வேறு விவரங்களை கேள்விகளாக முன்வைத்து நாகேந்திரனிடம் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் காவல்துறையினர். ஆனால் அதற்கு பெரும்பாலும் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் நாகேந்திரன் அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வப்போது வாய் திறந்தாலும் தனக்கும் இந்த கொலைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற ஒரே பதிலை மீண்டும் மீண்டும் அவர் கூறி வருவதாகவும், அவருடைய மகன் அஸ்வாத்தமனையும் எதிரில் வைத்துக் கொண்டே விசாரணை மேற்கொள்ளும் பொழுதும், குறிப்பாக அஸ்வாத்தமன் கூறிய தகவலின் அடிப்படையில் நாகேந்திரனிடம் விசாரணைக்கு பல்வேறு கேள்விகளை முன்வைத்த போதும் அதற்கு உரிய பதிலளிக்காமல் அவர் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. அதுபோன்று தனது உடல்நிலையை காரணம் காண்பித்து தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை நடப்பதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் காவல்துறை தரப்புல கூறப்படுகிறது. எனவே நாளையுடன் அவருடைய இந்த 3 நாட்கள் காவல் முடிய உள்ள நிலையில மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கலாமா என்பது குறித்து காவல்துறையினர் ஆலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.